இதெல்லாம் என்னது? இதெல்லாம் குக்கி டூ. கரெக்ட். அஸ்லாம் வலைக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு 2 டேஸோட பேக்கிங் vlog அப்படியே நான் இதில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் கிடையாது, ஒரு சூப்பரான ரெசிபி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதில் என்ன சொதப்பலாச்சு, என்ன சூப்பராக வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே இந்த vlogல வந்து பார்ப்போம். சரி, ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் இன்றைக்கி மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா குக்கிங்கில் தாங்க டேவே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து லஞ்ச் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது 9 o'clock, ரொம்ப ஏர்லியானா 6 மணி 7 மணிக்கெல்லாம் இன்றைக்கி கூட முடிய மாட்டேங்குதுங்க. சுத்தமாக பயங்கரமான குளிர் அப்படிங்கிறனால ஸோ நிற்கிறக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 அந்த மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் பொறுமையாக ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கிச்சன் ஒர்க் வந்துட்டு முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு வந்தேன். ஃபஸ்ட் எடுத்ததுமே நான் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அஸ்லான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 5 days வந்து அவனுக்கு வின்டர் ஹாலிடேஸ் இருக்குது. அதனால அவன் வந்து தூங்கிட்டு இருக்கான். அவன் எண்ணிக்கிறதுக்கு இன்னுமே லேட் ஆகும். நம்மளாலே எண்ணிக்க முடியல. அப்போ குழந்தைக்கு பயங்கரமாக இதாக இருக்கும்ல. ஸோ அவன் எண்ணிக்கிறதுக்கு நல்லாவே லேட் ஆகிடுது. 10:30 கிட்ட தான் எண்ணிப்பான். சரி, அதுக்குள்ளே குக்கிங் ஒர்க் முடிச்சிட்டாப்னா அவன் எந்திரிச்சா அவன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக இன்றைக்கி முட்டை குழம்பு வச்சுட்டு இந்த காய் இருக்குல்ல, பொடலங்காய், அதில் வந்துட்டு பொரியல் மாதிரி இந்த கல்லெல்லாம் போட்டு வறுத்து போட்டால் நல்லாயிருக்கும். அதை செஞ்சு வச்சுட்டேன். அஸ்லான் நினச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கீழே இருந்தோம். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டான். நினச்சதுமே சாப்பாடு சாப்பிட மாட்டான். அதனால் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு பாலெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு வெயில் வந்துருச்சு. ஒரு 12:30 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கே சூப்பராக வெயில் வந்துருச்சு. 2 நாள் ஆச்சுங்க இங்கே வெயில் வந்து. சுத்தமாக மூடி கிளைமேட்டில் தான் இருந்துச்சு. இன்றைக்கி தான் வெயில் வந்திருக்கு. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஓடி வந்துட்டோம் வெயிலுக்காக. கொஞ்ச நேரம் இனி ஒரு 2 மணி நேரம் கிட்ட இந்த வெயிலில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் கீழே இறங்கி போவோம். ஏன்னா வெயில் வந்துருச்சு அப்படின்னா வெயிலேருந்து வீட்டுக்குள்ளே போக மனசே வராது. ஏன்னா உள்ளே அவ்வளோ கூலிங்காக இருக்கும். ஆனால் வெயில் சூப்பராக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ஒரு 2 hours கிட்ட மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக கீழே வந்தோம். கீழே வந்தது பார்த்திங்கன்னா அவன் மேலேருந்து நாங்கள் கொஞ்சம் விளாண்டுட்டுலாம் இருந்தோம். எக்ஸோ விளாண்டோம். அப்புறம் ட்ராயிங்லாம் பண்ணிவிட்டு கீழே வந்தது கொஞ்ச நேரம் அவன் டிவி பார்க்க போயிட்டான். சரின்னு சொல்லிட்டு நம்ம வேலைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இங்கே லோக்கலில் சில ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. அது வந்து கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணணும். ஸோ இன்றைக்கி ரெடி பண்ணால் தான் நாளைக்கு நம்ம அதை டிஸ்பேச் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, நம்ம டெல்லியில் லோக்கல் ஆர்டர்ஸ் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் இல்லையா, அது இல்லை. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு இங்கே கொஞ்சம் பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல வந்துட்டு டெலிவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னது உடனே பேமெண்ட் எல்லாம் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க, என்னக்கா ஷார்ட்ஸ் வந்து ப்ரௌனி ரிலேட்டடாக வரதே கிடையாது, ப்ரௌனியோடஸ் எடுக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் தொடர்ந்து ப்ரௌனியோடஸ் எடுத்துகிட்டே தாங்க இருக்கேன். அதாவது என்கொயரி வர்றவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழைய வீடியோஸ் பார்த்தே அதிகமாக வராங்க. அதே மாதிரி ரெகுலர் கஸ்டமர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுமே தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த ஆர்டர் மேனேஜ் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்குது. அப்புறம் ஷார்ட்ஸில் ஏன் ப்ரௌனிஸ் அதிகமாக காட்டுறதில்ல அப்படின்னா, தொடர்ந்து நம்ம ஷார்ட்ஸ் வெறும் ப்ரௌனிக்காக மட்டுமே இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ நம்ம அந்த மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணவே கிடையாது. நம்ம ஆல்ரவுண்டராக எல்லாமே பண்ணணுங்கிற மாதிரி தான் நான் வந்துட்டு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். இடையில இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோமே நம்ம வெறும் அதை மட்டும் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி இல்லை. ஸோ இந்த நியூ இயரில் வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டான ஷார்ட்ஸு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் வந்துட்டு அதை அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் பட்டர் சாக்லேட் ஃபில்டு குக்கீஸ் தாங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக இந்த ப்ரௌன் பட்டர் குக்கீஸ் வந்து ட்ரை பண்ணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ட்ரை பண்ணாமே இருந்தேன். ஸோ இன்றைக்கி ஆர்டர்ஸ் கம்மி தானே, இது ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சமாக இங்கே அன்சால்டட் பட்டர் எடுத்து லைட்டாக மெல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேங்க. ஒரு 5 minutes வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்துட்டு ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சிதுங்க. இந்த அளவுக்கு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதும் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இந்த பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடணும். அந்த லைட்டாக ப்ரௌன் கலரில் கீழே அந்த திப்பியாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த மாதிரி தான் அது ரெடி ஆகும் போல். ஸோ அடுத்ததாக வந்துட்டு சக்கரை நான் ஆட் பண்ணுறேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எப்பவும் கொடுக்குற மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ப்ரௌன் பட்டரோட ஸ்மெல்லே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இந்த ஒரு 2 days சரி டைம் கிடச்சிது, டக்குன்னு ட்ரை பண்ணிட்டேன். ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகரும் போட்டிருக்கேன். போட்டுட்டு அந்த பட்டரோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ப்ரௌன் பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும்போது இந்த சுகர்லாம் ஆட் பண்ணணுன்ட்டு கிடையாது. லைட்டாக சூடாக இருக்கும்போதே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஆயிரும். நல்லா திரியாக வந்து ஆயிரும். கரைஞ்சி போகாது சக்கரை. இந்த மாதிரி முழுசாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு குக்கீஸாக நம்ம ரெடி பண்ணும்போது அது நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். ஓகேங்களா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்குள்ளே அஸ்லான் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. சரி அவன் பண்ணட்டும். அவனை ஏன்னா ரொம்ப நேரமாக டிவி பார்த்துட்டு இருந்தான். சரி கொஞ்ச நேரம் அவனும் பண்ணட்டும்னு சொல்லி கொடுத்தா முட்டையை உடடா அப்படின்னு சொன்னால் ஒரு டைப்பாக உடச்சிட்டு இருந்தான். அப்போவே நினச்சேன் வெளியிலலாம் கொட்டுவானோ அப்படின்ட்டு. சரி நம்ம அவன் பண்ணுற மாதிரி பண்ண விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முட்டையை பிடிச்ச ஒரு பிச்சதும் அது எல்லா பக்கமும் தெரிஞ்சிருச்சு. ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் திட்டிட்டு திருப்பியும் அந்த இடத்தையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு திருப்பியும் வந்துட்டான். சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னும் அவனை திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார வச்சு அவனையும் செய்ய வச்சேன். முட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோங்க. ஒரே ஒரு முட்டை அதில் 1 teaspoon வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது வந்து மைதாவில் செய்ய போகிற குக்கீஸ் கிடையாது, ஃபுல்லாக நான் வீட் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இதோட ரெசிபி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மைதாவோட ரெசிபி தாங்க. ஆனால் வீட் ஃப்ளோரில் அப்படி தான் இருந்துச்சு, சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட் நான் எடுத்திருக்கேன். இதில் ஃபுல்லாகவே நம்ம டார்க் சாக்லேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக சாக்லேட்டியாக இருக்கணும். இந்த குக்கீஸோட மெயினான விஷயமே அதுதான். உங்களுக்கு எவ்வளோ சாக்லேட்ஸ் போடணுமோ அவ்வளோ சாக்லேட்ஸ் போட்டுக்கலாம், மெஷர்மெண்ட் எல்லாம் கிடையவே கிடையாது. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்பேச்சுலா வச்சே மிக்ஸ் பண்ணிடலாம். இதை கை வச்சோம் அப்படின்னா கையிலலாம் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பட்டரும் அந்த மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பின்னையும் சொல்கிறேன், இதில் மைதா போட்டு செய்யும்போது டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். பட் நான் கோதுமையில் செஞ்சுருந்தேன், ட்ரஸ்ட் மீ அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. அதை நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ப்ரௌன் பட்டர் எல்லாமே வந்து நம்ம மாவில் எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட குக்கி டோ வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ண போகிற பார்ச்மெண்ட் பேப்பரில் பேக்கிங் ட்ரேயில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பவுல்ஸ் மாதிரி பிடிச்சி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஓரமாக வச்சுருங்க. இதை வந்துட்டு இப்போவே நம்ம பேக் பண்ண போகிறது கிடையாது. இந்த குக்கி டோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ½ an hour கிட்ட நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கணும். ஃப்ரீசரில் போடணுன்ட்டு இல்லைங்க, சும்மா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். நான் வந்து பிளேட்ஸில் அடிக்கிட்டு கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த குக்கி டோஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டைமில் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எடுத்துகிட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ குக்கீஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹாட்டாக சாப்பிடும்போது இனிமேல் நல்லா டேஸ்டியாக இருக்கும்ல. ஸோ அதுக்காகத்தான் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்துகிட்டு ஒரு குக்கி 2 குக்கீஸ் கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும், அது வந்துட்டு மறந்துடாதீங்க. இப்போ குக்கி டோ வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் மெஷர்மெண்ட்டெல்லாம் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1 kg கிட்ட நம்ம கிட்ட ஒயிட் சாக்லேட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த டெல்லியில் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னால பக்கத்தில் லோக்கலில் அவங்க. ஸோ அது வந்து ஃபுல்லாக நட்ஸ்லோடலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நட்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டோட்டலாக 1 kg சாக்லேட்ஸ் அப்படிங்கிறனால அதுக்கு தகுந்த மாதிரியான ஒயிட் சாக்லேட்ஸ் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ சாக்லேட் ரெசிபியும் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து ஒரு 4-5 என்கொயரி வந்துச்சு, கிளாஸ் எடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு நான் வந்து இன்னும் ப்ராக்டிஸ் ஆகலைங்க. எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்கும்போது எனக்கு கிளாஸ் எடுத்து சரி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் நம்ம இருக்கிற பிளேஸஸ் வந்து நம்ம யோசிக்கணும்ல. நம்ம இருக்கிற பிளேஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான பிளேஸ் கிடையாது, கிளாஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரியான ஒரு இடம் வந்து இல்லை. அதே மாதிரி எனக்குமே வந்து டைம் கரெக்டாக இருக்குது. இப்போதைக்கு எல்லாமே ஆல் செட்டு, நான் வந்துட்டு இப்போ கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கே இல்லை. ஏன்னா குட்டி பையன் தான் என்னோட அஸ்லான் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பையன். ஸோ அவனையும் பார்த்துட்டு அதே மாதிரி ஹவுஸ் ஹோல்ட் ஷோஸ் எல்லாமே முடிச்சுட்டு நான் பேக்கிங்கும் பண்ணி யூடியூப்பும் வந்துட்டு பார்த்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேத்துக்கு தெரியும், ஒரு 2 சேனல் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அது எல்லாத்துக்குமே டைம் எனக்கு கரெக்டாக இருக்கும். அது போக இருக்கிற என்னோடய டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் கூட நான் இந்த சேனலுக்காக நான் ஷூட் பண்ணுவேன். ஸோ எல்லாமே ரொம்ப கிடுக்குபிடியாக தான் போகும். ரொம்ப டைம் நிறைய அதிகமாக இருக்குங்கிற மாதிரிலாம் இல்லை. எல்லாமே தொடர்ந்து வேலை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ண முடிகிற மாதிரி இருக்கும். இதுக்கிட்டலாம் கிளாஸஸும் நான் வைக்கணும் அப்படிங்கிறது என்னால் யோசிச்சு பார்க்க முடியல. அதனால தான் நான் நிறைய பேர்கிட்ட கிளாஸஸ்க்குன்னு கேட்குறவங்களுக்கு நான் இருக்கிற விஷயத்த சொல்லிடுறேன், இது தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ குக்கீஸ் வந்துட்டு உள்ளே வச்சு விட்டுட்டேன். ஒரு ½ an hour கழிஞ்சதை எடுத்து பேக்கிங் ட்ரேயில் வச்சுட்டேன். அதுக்கு மேலே வந்து மில்க் சாக்லேட் கொஞ்சம் அமுலோடது வாங்கி அதையும் டாப் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் அது வைக்கவே வேண்டாமா இருந்துச்சு. சும்மா நம்மளோட டார்க் சாக்லேட்டே வச்சுருந்தா கூட அது சூப்பராக மெல்ட் ஆகி நல்லா வந்திருக்கும் போல். அமுலோட சாக்லேட் வந்து மெல்ட்டே ஆகல, மேலே அப்படி கட்டையாயிருச்சு. ஸோ அது மட்டும் இதில் ட்ராபேக்காக எனக்கு தோணுச்சு. மற்றபடி குக்கீஸோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த உள்ளே இருக்கிற சாக்லேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி மெல்ட் ஆகி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. வேறு லெவல் குக்கி இது. ப்ரௌன் பட்டர் குக்கி கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை தான். உங்கள் ரெசிப்பியில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு தடவை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக திருப்பி கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக ஒரு யூனிக்கான டேஸ்ட் அந்த ப்ரௌன் பட்டரோட டேஸ்ட்டு. அண்ட் சூடாக சாப்பிட்றதுக்கு அப்போ அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. சூடு ஆறுனதுக்கு அப்புறமுமே அதோட டெக்ஸ்சர் வந்து வேறு லெவலில் தான் இருந்துச்சு. நல்லா கூக்கி டெக்ஸ்சரில் சூப்பராக வந்துருந்துச்சுங்க. சாக்லேட்ஸ் எப்படி மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது மஸ்ட்டு ட்ரை. நானுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சாம்பிள்ஸ் கொடுக்கறதுக்காக. இதுக்கிடையில் நான் கீ வந்து மெல்ட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். ஏன்னா நாளைக்கு எனக்கு ஒரு முட்டை மிட்டாய் ஆர்டர் இருக்குது. லாஸ்ட் டைம் அதுக்காக நான் வெளியிலேருந்து நெய் வாங்கியிருந்தேன். ஸோ அதே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு, எதுக்குடா வெளியிலேருந்து வாங்கணுன்ட்டு. ஏன்னா நான் வந்து பாலாடை கரெக்டாக கலெக்ட் பண்ணுவோம் வீட்டில். ஸோ அதை வச்சு தான் எப்போவுமே நெய் வந்து ரெடி பண்ணுவேன். ஸோ குளிர்னால பண்ண முடியாமல் இருந்துச்சு. இந்த தடவை அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக நான் சைட் பை சைடாக நெய்யுமே வந்துட்டு உருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு நெய் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நெய்யோட மனம் அப்படியே வீடு ஃபுல்லாக பரவி வேறு லெவலில் இருக்குது. வெளியிலேருந்து வர அப்படியே கெட்டே வராங்க, நெய் உருக்கிட்டு இருக்கேன் என்ன
அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ மனமாக இருக்குது. ஸோ சாம்பிளுக்கான குக்கீஸ் எல்லாம் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு என்னோடய நட்ஸோட பாட்டிலே வந்து காலி பண்ணிவிட்டு அதுலேயே நெய் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா வேறு எந்த பாத்திரமும் காணும், நெய் ஆல்ரெடி ஊற்றி வச்சதெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அந்த பாட்டில்ஸ் எல்லாம் மேலே போட்டு சரி சொல்லிவிட்டு அதுக்கு பதிலாக இதே வந்துட்டு காலி பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதுலேருந்து நெய் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் பாருங்கள் நெய் அப்படியே கட்டி ஆயிடும். அதனால் பெரிய வாய் இருக்கிற பாத்திரத்தில் வச்சா தான் நெய் வெளியில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் மெல்ட் பண்ணுறதுக்கு வச்சுட்டு ப்ரௌனிஸ்க்கும் சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுக்கு ஒட்டுக்காக வந்து வச்சுட்டேன். இந்த ஒயிட் சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் மெல்ட் பண்ணணும். ஏன்னா தானே மெல்ட் பண்ணோம் அப்படின்னா அது கட்டி ஆயிரும், அப்படியே வேஸ்ட் ஆயிரும். ஸோ அது எப்போவுமே நான் மறந்துடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் பல்க்கு குவான்டிட்டி அப்படிங்கிறனால யோசனை வச்சு வெளியில் கொஞ்சம் எடுத்து மெல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக மெல்ட் ஆகி வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச கேஷ்யூநட் பிஸ்தா கேஷ்யூநட் அண்ட் பாதாம் தான் வந்து இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஃபுல்லாக இந்த சாக்லேட்ஸில் ஒரு பைட்லேயும் நமக்கு நட்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அடுத்த பேட்ச் வந்துட்டு ப்ரௌனி. இன்றைக்கி ப்ரௌனிஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் மில்க் சாக்லேட் லோடட் ப்ரௌனிஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் ஃபுல்லாகவே வந்துட்டு 2.5 kg வந்து ஃபுல்லாக மில்க் சாக்லேட் லோடடே வந்து போட்டாச்சு. இங்கேயும் ஆர்டர்ஸ் இருக்குது, கொரியர் ஆர்டர்ஸுமே இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ஒட்டுக்கா மில்க் சாக்லேட் லோடடே வந்துட்டு போட்டு ஒரு பேட்சாக வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். நைட்டாக இதெல்லாம் வேலை முடியறதுக்கு ஒரு 9:30 10 o'clock ஆயிடுச்சு. 10 o'clock மேலே தான் சாக்லேட்ஸ் எல்லாம் உட்காந்து ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்துட்டு எனக்கு படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வச்சுருந்தேன். ஏன்னா காலையிலே இது வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துடலாம், டக்குன்னு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கின்னு பார்த்து வேறு ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டேன் அவசரத்தில். சரி குக்கி பேக் பண்ணலாம், அந்த பட்டர் பேப்பரே போட்டு பேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தெரியாமல் அதை போட்டேன். அது பார்த்திங்கன்னா வெளியிலேயே வர மாட்டேங்குது. என்ன தட்டி பார்க்குறேன், என்னெல்லாமோ நானும் பண்ணி பார்க்குறேன், வரவே இல்லை. என்னடா பண்ணுறது, ஃபுல்லாக வேஸ்ட்டாக அப்படின்னு நினச்சிருக்கும் போது ஹப்பி வந்தாங்க. ஹப்பி இருக்கிறதுக்கு போது பயம் இருக்காது, ஏன்னா எப்படியாவது வெளில எடுத்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும். ஸோ ப்ரௌனி இன்றைக்கி சூப்பர் ஃபஜ்ஜியாக ரெடி ஆயிருந்துச்சு. ஹப்பி எப்படியெல்லாமோ இது பண்ணி அதை வந்துட்டு இது பண்ணி கொடுத்துட்டாங்க. நைட்டாக நான் அதை வந்துட்டு பேக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் மூடி க்ளோஸ் பண்ண முடியல. அதுக்கும் அப்புறம் ஹப்பி தான் கூப்பிட்டேன். சரி அது கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் அதை கரெக்ட் பண்ணி கரெக்டாக வந்துட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் பேக் பண்ணி அனுப்புறதெல்லாம் நெக்ஸ்ட் டே. ஸோ மார்னிங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா பேக்கிங் ரெடியாக இருந்தப்போ எனக்கு ரொம்ப நான் உங்களுக்கு சாக்லேட் டெலிவரி பண்ணும்போது சாம்பிள்ஸ்க்கு மில்க் சாக்லேட்லோட ப்ரௌனிஸும் சாக்கோஃபில்டு குக்கீஸுமே வந்து கொடுத்து விட்ருந்தேன் ப்ரௌன் பட்டர். அவங்க அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி. எனக்கு வந்து சாம்பிள் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி மார்னிங் வந்து ஹப்பி தான் கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு. அதில் முட்டை கருவேப்பிலெல்லாம் போட்டு ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க. நல்லா டேஸ்டியாக தான் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே. ஸோ பிரியாணி வைக்கலாங்கிற ஐடியாவில் இருந்தோம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேருமே பிரியாணி லவர்ஸ் தான். எங்கள் 3 பேத்துக்குமே பிரியாணி ரொம்ப பிடிக்கும். சரி எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்களுக்கு தோணாலும் சரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வச்சுருவோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்துட்டு டக்குன்னு ஹப்பி வந்துட்டு கறியெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. டக்குன்னு நானும் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அரைக்கிறது உளிக்கிறது எல்லாமே ரெடி பண்ணி வச்சு டக்குன்னு ஒரு பிரியாணியும் வந்து தாளிச்சாச்சு. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா பிரியாணி மத்தியானம் செஞ்சுட்டோம் அப்படின்னா நைட்டுக்கும் அடுத்த நாள் காலையிலுக்குமே பிரச்சனை இருக்காது. ஏன்னா நெக்ஸ்ட் டே சாப்பிட்றதுக்கு பிரியாணி இன்னுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும்ல. அதனால வேலையோட வேலையை பிரியாணி வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு 11 மணிக்கெல்லாம் பிரியாணி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. டக்குன்னு பிரியாணி வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி வந்து ஹப்பிக்கு வந்துட்டு மார்னிங் டைம் டியூட்டி இல்லை, ஈவினிங் மேலே தான் டியூட்டி போவாங்க. ஸோ அதனால் டைமுமே இருந்துச்சு வைக்கிறதுக்கு. அண்ட் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஏதாவது ஒரு டைப் பிரியாணி வச்சுட்ருப்பேன். ஒரே மாதிரி எப்போவுமே வைக்க மாட்டேன். பட் இந்த டைம் வந்து அண்ணா வந்துட்டு சீரக சம்பா பிரியாணி அரிசி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அது இருந்தனால நம்ம ஊர் ஸ்டைலில் சீரக சம்பா அரிசி பிரியாணி வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன். எனக்கு சீரக சம்பா அரிசி வைக்கும்போது ரொம்ப பயமாகவே இருக்கும். ஏன்னா கரெக்டாக வரணும் பதம், அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பாஸ்மதி கம்பேர் பண்ணும்போது எனக்கு சீரக சம்பா கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிரியாணி. ஸோ சைட் பை சைடாக வந்துட்டு முட்டை மிட்டாய் ரெடி பண்ணுவோம்ல, நாளைக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்காக அதுக்கும் வந்துட்டு பாதாம் ஊற வச்சுட்டேன். அதுக்கும் இடையில வந்துட்டு தம்மெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஸோ தம் போட்டு பிரியாணி வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. நான் வந்து பயந்துகிட்டே தான் இருந்தேன், கண்டிப்பாக அரிசி ஒன்றும் வந்துட்டு நல்லா குழஞ்சிரும் அப்படின்ட்டு. பட் பொரியாக சூப்பராகவே வந்துருந்துச்சு பிரியாணி. மனமுமே சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. லைட்டாக உப்பு பத்தலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு இது மட்டும் இருந்துச்சு. உப்பு மட்டும்தான் கொஞ்சம் ஃபால்ட்டாக இருந்துச்சு. அப்போ நாங்களும் சாப்பிட்டு ஹப்பியும் அவங்களோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ஓகே. அந்த பிரியாணி தட்டோட ஒட்டுக்கா பார்க்கும்போது அந்த சிக்கன் 65 எப்போவுமே மிஸ்ஸிங்காக இருக்கும். இல்லை அப்படின்னா தட்டே எம்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும்.
பட் இன்றைக்கி நான் வந்து போடலை. ஏன்னா இதுக்கே வேலை ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதுக்கும் நின்றுட்டு தான் ரொம்ப வேலை இழுத்துருன்னு சொல்லிட்டு தான் நான் போடலை. குயிக்காக வேலை முடிச்சு சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுமே ரெஸ்ட் எடுக்கவே இல்லை. சுத்தமாக 5 மினிட்ஸ் கூட ரெஸ்ட் எடுக்கல. ஏன்னா ரெஸ்ட்டுக்குன்னு உட்காந்து அப்படியே தூங்கிடுவேன். ஏன்னா பிரியாணி சாப்பிட்டு நல்லா தூக்கம் வரும். அடுத்த வேலைக்கு வந்துட்டேன், எப்படி இது வந்துட்டு அடுத்த நாள் கொடுத்தாகணும், இல்லைன்னா சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டாக வந்து இந்த வேலைக்கு வந்து வந்தாச்சு. பிரியாணி செஞ்சு முடிக்கும் போதே ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, ஒரு 5 o'clock ஆயிடுச்சு. அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஃப்ரூட்ஸ் வந்து குக் பண்ணி வச்சுருந்தேன் ப்ளம் கேக்காக. ஏன்னா ப்ளம் கேக் ஆர்டரும் இருக்குது. நான் சொன்னல எப்போவுமே நமக்கு கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் ப்ளம் கேக் ஆர்டர்ஸ் வந்துகிட்டே தாங்க இருக்கும். இங்கே ஒரு 1/2 kg கொரியர் போட வேண்டியது, ஒரு 1/2 kg, அப்படி 1 kg வந்துட்டு ப்ளம் கேக் ஆர்டர்ஸ் இருக்குது. அதுக்கும் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சைட் பை சைட் நம்ம ரெடி பண்ணி எடுத்த ப்ரௌனியில் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு, அதுவும் சாப்பிட்ருந்தேன். இந்த முட்டை மிட்டாய் ஆர்டர் வந்து நான் எடுக்காமல் இருந்தேங்க. ஏன்னா அதில் வேலை அதிகம், அதே மாதிரி எனக்கு சுத்தமாக அதில் ப்ராஃபிட்டே இல்லாத மாதிரி இருக்குது. நிறைய காஸ்ட்லியாக இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போடுறோம், வேலை அதிகமாக இருக்குது, ஆனால் ரொம்ப ப்ரைஸு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அது பண்ணலாமா வேணாமான்ட்டு. பட் ஒரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நம்மக்கிட்டே வந்து முட்டை மிட்டாய் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை கேட்டாங்க கிறிஸ்மஸ் முன்னாடி. நான் வந்துட்டு இல்லை சிஸ்டர் இப்போ வரைக்கும் எடுக்கிறதுல நியூ இயர் முடியிற வரைக்கும் சொல்லியிருந்தேன். சரி அதுக்குள்ளே அவங்க வேறு யார்ட்டையாவது ஆர்டர் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு நினப்பில் தான் நான் சொல்லியிருந்தேன். பார்த்தா அவங்க கிறிஸ்மஸ் முடிஞ்சோம் டான்னு வந்து கேட்குறாங்க, அக்கா முட்டை மிட்டாய் ஆர்டர் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னடா இது அப்படி சொல்லிட்டு சரி அவங்களுக்காகவே பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த கோயாவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நல்ல குவாலிட்டியில் நான் வாங்குகிறேன். இதுவே வந்து பார்த்திங்கன்னா 300 grams எனக்கு 250 rupeesக்கு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஊரில் கோவா வந்து எவ்வளோ அன்ஸ்வீட்டன்ட் கோவா எவ்வளோக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஊரோட டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல, அதனால தான் கேட்குறேன். உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். என்னடா இது வேலை செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு அலுப்போடு வந்தால் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சக்கரை ஒரு பக்கம் கொட்டுது, கோவா ஒரு பக்கம் கொட்டுது. ஒரு வழியாக செஞ்சு எடுத்துகிட்டு இருந்தேன். முட்டை மிட்டாய் ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் இந்த தடவை செஞ்ச முட்டை மிட்டாய் வேறு லெவலுங்க, நிஜமாலுமே சூப்பராக வந்துருந்துச்சு. அன்றைக்கி வந்துட்டு டெஸ்டிங்காக பண்ணியிருந்தது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வந்த மாதிரி இல்லை, ஓரளவுக்கு தான். பட் சேம் ரெசிபி தான், எந்த ரெசிபி சேஞ்சஸுமே கிடையாது, அதே ரெசிபி தான் எல்லாமே. பட் இந்த தடவை வந்து ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. டைமிங் மட்டும் மாற்றி பேக் பண்ணி எடுத்திருந்தேன். ஏன்னா போன தடவை எனக்கு மேலே அந்த க்ரஸ்ட்டே ஃபார்ம் ஆகாத மாதிரி இருந்துச்சு, ப்ளெயினாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த தடவை ஓடிஜியில் டைமிங் மட்டும் மாற்றி எடுத்திருந்தேன். பட் டேஸ்ட் சூப்பராக வந்துருந்துச்சு. நிறைய பேர் உங்களோட ஓடிஜி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், மிக்சர் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நான் சொன்னேன் இல்லையா, நம்மளோட நெய் வந்து பாருங்கள் எப்படி ஃப்ரீஸ் ஆகி கிடக்குன்ட்டு. வெளியில் தானே இருந்துச்சு இதுக்குமே, அதுக்குள்ளே எவ்வளோ சூப்பராக ஃப்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்படி தான் எல்லா ஐட்டமும் இங்கே ஃப்ரீசரில் வச்ச மாதிரி தான் இருக்குது. இந்த ஓடிஜி டீட்டெயில்ஸ் கேட்குற எல்லாத்துக்குமே ஒரே விஷயம் சொல்கிறாங்க. நானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓடிஜியில் பழகிட்டு இருக்கேங்க. ஸோ நீ ஒரு வீடியோவாக சொல்லணும் அப்படின்னா அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லணும். நானே சில இப்போ குக்கீஸ்க்குனா இந்த செட்டிங் வைக்கணும், அடுத்தது கேக்ஸுக்குனா இந்த மாதிரி, முட்டை மிட்டாய்க்குனா இந்த மாதிரின்னு ஒருத்துக்கும் செட்டிங் நானே இப்போ தான் ஒரு டைமாக பழகிட்டு இருக்கேன். ஸோ இப்போவே என்னால் வந்துட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுக்க முடியல. அதனால தான் சரி ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளும் பழகினதுக்கப்புறம் சொல்லலான்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்கள் ஓடிஜி பற்றின டீட்டெயில்ஸ் என்கிட்ட கேட்குறீங்க, அது வந்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களோடது அவங்கவுங்க பழகி பார்க்கும்போது தான் எந்த டெம்பரேச்சரில் வச்சா என்ன மாதிரி ஒர்க் ஆகுது அவன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ நான் ஒரு மாதிரி சொல்லி அது உங்களுக்கு ஒரு வேறு மாதிரி ஆகி போச்சுன்னா அதுவும் ப்ராப்ளம். அதனால எந்த ஒரு விஷயமுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் 2 டைம் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். சரி இப்படி தானே. எனக்குமே இந்த அவனில் ஸ்டார்டிங்கில் நான் வந்துட்டு ப்ரௌனி வந்துட்டு ஒரு 5 பேட்ச் வச்சு எடுக்கும்போது ஃபுல்லாகவே ஃப்ளாப்பு தாங்க. கிட்டத்தட்ட 2.5 kg வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச்லேயே வரும். அப்படி 5 பேட்சாக நான் வச்சு எடுத்த 2.5 kg ப்ரௌனி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாப்பாக தான் வந்துச்சு. எனக்கு சரியாகவே வரலை. அதனால நிறைய ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் பேக் பண்ண கற்றுக்கிட்டேன். சரி இது இப்படி தான் அந்த மாதிரி. ஸோ இப்போ தான் ஒன்று ஒன்றா பழகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறனால கொஞ்சம் டைம் கொடுங்க, சீக்கிரமாகவே உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஓகேங்களா. முட்டை மிட்டாய் திடீர்னு இந்த டைம் வந்துட்டு ஒரு சைடு பொந்தி ஒரு சைடு கம்மியாக அந்த மாதிரிலாம் வந்துச்சு. அந்த மாதிரி போன தடவை எனக்கு வரவே இல்லை, ப்ளெயினாக நீட்டாக பேக் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த டைம் நான் டெம்பரேச்சரும் மாற்றிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால நல்லா ஒரு சைடு பொந்தி பலூன் மாதிரி ஆயிருந்துச்சு. அப்புறம் வெளியில் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா கரெக்டாக அமுங்கி சூப்பராக வந்துருந்துச்சு. டெக்ஸ்சரு எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டெக்ஸ்சரு சூப்பராக வந்துருந்துச்சுங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு, மனம், அந்த டெக்ஸ்சர் எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு. போன தடவை மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாகவே வந்துருந்துச்சு. எல்லாமே இந்த டெம்பரேச்சர் தான் அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ போன தடவை ரொம்ப கம்மி டெம்பரேச்சரில் வச்சு நான் பேக் பண்ணி எடுத்தேன். இந்த தடவை 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துருந்தேன். கரெக்டாகவே வந்துருந்துச்சு. டெக்ஸ்சர் சூப்பர், டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதையுமே வந்து பேக் பண்ணி
கொரியருக்காக வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். தொடர்ந்து எல்லாரும் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, அக்கா எப்படிக்கா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ அதெல்லாம் வந்துட்டு ஸ்டேட்டஸாக போடுங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சமாக யூடியூப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எல்லாமே பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ வந்துட்டு இந்த மாதிரியான சோஷியல் மீடியா வச்சு தான் எல்லாருமே பிஸ்னஸில் வந்து ஷைன் ஆகுறாங்க. ஸோ அதை வந்துட்டு மெயினாக மிஸ் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிஸ்னஸில் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் எஸ், மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள்ஸ் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அப்பப்போ சாம்பிள்ஸ் கொடுத்துட்டே இருங்க. ஸோ அதனாலையும் உங்களை வந்து ஞாபகம் வச்சுருப்பாங்க. சரி, இவங்கள்ட்ட நல்ல பொருள் கிடைக்கும், ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர்ஸ் வரதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேயா? அண்ட் அவ்வளோதாங்க, இதோட நம்ம வீடியோஸ் வந்து முடியுது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இதே மாதிரி பேக்கிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.